Welcome to our channel Craftiiee World. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான அழகான ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். handmade jewelry ன்னு கூட சொல்லலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Craftiiee World சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. சோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளான அழகான பேப்பர் பேங்கிள்ஸ் தான் செய்ய போறோம். சோ நம்ம வந்துட்டு நிறைய பேங்கிள்ஸ் handmade பேங்கிள்ஸ் silk thread பேங்கிள்ஸ் செஞ்சு பார்த்திருப்போம். சோ பேப்பர் பேங்கிள்ஸ் வந்துட்டு இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறோம். சோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பேப்பர் பேங்கிள் செய்யறதுக்கு தேவையான மெட்டீரியல் அந்த நேம்லயே இருக்கு, நமக்கு தேவை பேப்பர். சோ நான் இந்த மாதிரி வந்துட்டு லென்த்தியா நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்க நார்மலா இருக்க பேப்பர்ஸ் A4 ஷீட்ஸ் ஆர் நியூஸ் பேப்பர் என்ன பேப்பர்ஸ் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி லென்த்தியா நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு. சோ நியூஸ் பேப்பரை வந்துட்டு இந்த மாதிரி லென்த்தியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி லென்த்தியா கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 பேப்பர்ஸ் கட் பண்ணிருக்கேன். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். உங்களுக்கு ஸ்டார்டிங்ல கையிலே ரோல் பண்ண வரல அப்படின்னா ஒரு ஸ்டிக் ஆர் பென் ரீஃபில் வச்சு நீங்க ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த லென்த்தியா இருக்க பேப்பர் ஃபுல்லா நம்ம ரோல் பண்ணி கம்ப்ளீட் பண்ணா நமக்கு இந்த மாதிரி லென்த்தியா ஒரு ஸ்டிக் மாதிரி கிடைக்கும். சோ அந்த ஸ்டிக் தான் நமக்கு தேவை. இந்த மாதிரி லென்த்தியா ரோல் பண்ணிட்டு அதோட எண்ட்ல வந்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண ஒரு லென்த்தியான ஸ்டிக் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி வந்துட்டு பேலன்ஸ் இருக்க 2 பேப்பர்ஸ்லையுமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3மே வந்து நான் செஞ்சு எடுத்தாச்சு. ஸோ நம்மக்கிட்ட இப்போ 3 ஸ்டிக்ஸ் இருக்குது. இப்போது இந்த ரோல்ஸ் மாதிரி இருக்க ஸ்டிக்கை வந்து நம்ம ஃப்ளாட் ஆக்க போகிறோம். ஸோ நமக்கு வந்துட்டு இப்போ ரவுண்டாக ரோல் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டிக்கு. அதை வந்துட்டு இந்த மாதிரி சென்டரில் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஃப்ளாட் ஆக்கிடுங்க. அந்த இது வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி வந்துட்டு நம்ம பேலன்ஸ் இருக்க 2 ஸ்டிக்ஸ்லையுமே பண்ணணும். ஸோ எல்லா ஸ்டிக்ஸுமே நம்ம எடுத்திருக்க 3 ஸ்டிக்ஸுமே வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும் அண்ட் தென் நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும். நீங்கள் உங்கள் பேங்கிள்ஸ் எவ்வளோ திக்னஸாக வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு திக்னஸ் போதும்னு நினச்சேன். அதனால வந்துட்டு நான் நார்மலாக 3 லென்த்தி ஸ்டிக்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சர்க்கிள் ஷேப் எடுத்திருக்கேன். லைக் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் அண்ட் தென் உங்ககிட்ட அந்த மாதிரி ஷேப்ஸ் இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம ஜுவல்லரி பேங்கிள்ஸ் வாங்குறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஜுவல்லரி பாக்ஸ் கொடுப்பாங்களே அந்த மாதிரி பாக்ஸ் இருந்தால் நீங்கள் அதில் கூட ரோல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பாக்ஸுமே இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா அதில் கூட வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. உங்கள் கைக்கு எந்த அளவு கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்க மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த அந்த ஸ்டிக்கை இந்த மாதிரி ஃபுல்லாக இதில் ரோல் பண்ணியாச்சு. அதாவது அந்த சர்க்கிள் ஃபுல்லாக வந்துட்டு கவர் ஆகிற மாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். தென் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிக் ஃபுல்லாக ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிக் எண்டான இடத்துல இருந்து நம்மளோட செகண்ட் ஸ்டிக்கை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிட்டதுக்கு அப்புறம் நம்மளோட செகண்ட் ஸ்டிக்கை ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு இந்த மாதிரி ரோல் பண்ண நம்மளோட பேங்கிள்ஸ் வந்துட்டு ரொம்பவே திக்காக அழகான ஒரு ஷேப்பில் கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக வந்துட்டு ரோல் பண்ணுறோம். அங்கங்கே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த வந்துட்டு கண்டினியூஸாகவும் க்ளூ அப்ளை பண்ணாதீங்க. பிகாஸ் கண்டினியூஸாக நம்ம க்ளூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த பேப்பர் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ நமக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும் அண்ட் தென் கொஞ்சம் நார்மல் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். ஸோ அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம அந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணணும். இப்போ நம்மளோட செகண்ட் ஸ்டிக்குமே ஃபுல்லாக ரோல் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இந்த எண்டிலேருந்து நம்மளோட தேர்ட் ஸ்டிக்கை வந்து நம்ம ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிக் எப்படி ஸ்டிக் பண்ணுமோ அதே மாதிரி தான். ஸோ ஃபினிஷிங் எண்டில் இருந்து இன்னொரு ஸ்டிக் வந்துட்டு ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த எண்டில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்க ஃபைனல் ஸ்டிக். நான் மொத்தம் 3 ஸ்டிக்ஸ் எடுத்திருந்தாலும் ஸோ இது வந்துட்டு தேர்ட் ஸ்டிக். அதுலேயுமே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு க்ளூ அப்ளை பண்ணி இப்போ வந்து நம்ம ஃபைனலாக முடிக்க போகிறோம். இதே மாதிரி நீங்களுமே வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணுங்கள். ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ லாஸ்ட்டாக நம்மளோட தேர்ட் ஸ்டிக்கை வந்துட்டு ஃபைனலாக இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பேப்பர் பேங்கிள்ஸோட பாதி வேலை முடிஞ்சுது. ஸோ லாஸ்ட்டில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணுறது மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு நிறையா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம திக்காக இருக்கும். ஸோ இப்போ அந்த ரோல்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பர்ஃபெக்டான சர்க்கிள் ஷேப் வந்துட்டு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ பார்க்க அழகான ஒரு பேங்கிள் மாதிரி இருக்குது. இதை இப்படியே நம்ம நியூஸ் பேப்பராகவே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது இன்னுமே வந்துட்டு நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாட்டன் ரிப்பன். என்கிட்ட வந்துட்டு பிங்க் கலர் சாட்டன் ரிப்பன் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு பிங்க் கலர் சாட்டன் ரிப்பன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட என்ன கலர்ஸ் இருக்கோ அது உங்களுக்கு என்ன கலரில் பேப்பர் பேங்கிள் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கலர் சாட்டன் ரிப்பன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துட்டு பிங்க் கலர் சாட்டன் ரிப்பன் நல்லா லென்த்தியாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம பேங்கிள் ஃபுல்லாக வந்துட்டு இந்த சாட்டன் ரிப்பன் வச்சு கவர் பண்ண போகிறோம்ல. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா லென்த்தியான த்ரெட் வந்துட்டு நமக்கு தேவை. ஸோ அதுக்காக நல்லா லென்த்தியாக வந்துட்டு சாட்டன் ரிப்பன் கட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்துட்டு எப்படி ஸ்டார்டிங்கில்
ரோல் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் உள்ள க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு தென் அது மேலேயே ஒரு ரோல் நம்ம சுற்றணும். ஏன்னா நம்ம ஸ்டிக் பண்ண ஸ்டார்டிங் வந்துட்டு அது மேலே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அது மேலே ஒரு ரோல் சாட்டர்ட் ரிப்பன் சுற்றிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி ரோல் பண்ணி கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ எப்படி சுற்றுறேன்றதை பாருங்கள். அண்ட் தென் இந்த சாட்டன் ரிப்பன் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுறதுமே அந்த டிஸ்டன்ஸ்மே, அதாவது ஒரு சாட்டன் ரிப்பன் சுற்றிட்டு அதுக்கு மேலே இன்னொரு சாட்டன் ரிப்பன் சுற்றுறதுக்கு அந்த டிஸ்டன்ஸ்மே வந்துட்டு ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம பேங்கிள் ஷேப் அண்ட் தென் அந்த டிசைன் பார்க்க வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நம்ம அடிஷ்னலாக வந்துட்டு டிசைன்ஸ் வேணும்னா கொடுத்துக்கலாம். பட் இந்த சாட்டன் ரிப்பன் அந்த ஸ்பேசஸ் அந்த கார்னர்ஸே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பர்ஃபெக்டான அழகான ஒரு டிசைனாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே அடிஷ்னல் டிசைன்ஸ் வேணும்னா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். எனக்கு இதில் அந்த சாட்டன் ரிப்பனோட அந்த எட்ஜஸில் வரதில்ல அந்த டிசைன்ஸே வந்துட்டு பார்க்க ரொம்ப அழகாக நீட்டாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு நான் ஃபர்தராக வந்துட்டு எந்த அடிஷ்னல் டிசைன்ஸுமே கொடுக்க போகிறதில்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது வந்துட்டு நம்ம அதே மாதிரி ஃபுல் பேங்கிள்ஸ் கவர் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனல் எண்டுக்கு வந்துட்டோம். ஃபைனலாக வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு அந்த நியூஸ் பேப்பர் வந்துட்டு எங்கேயுமே தெரியக்கூடாது, நம்ம பேப்பரில் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி எங்கேயுமே தெரியக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு அது தனியாக கலண்டு வந்துடுச்சு. ஸோ ஃபெவிகாலை விட ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சாட்டன் ரிப்பனில் பர்ஃபெக்டாக நிற்குது. ஸோ நான் லாஸ்ட்டாக வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி தான் இப்போ ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களுமே வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போது நம்மளோட பேப்பர் பேங்கிள் வந்துட்டு ஃபுல்லாக பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கவே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது, சிம்பிளாக தான் இருக்குது, பட் ஒரு நீட்டான ஃபார்மலான ஒரு பேங்கிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு சல்வாஸ்லாம் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஃபார்மலாக ஒரே ஒரு பேங்கிள் சிம்பிளாக போட்டோம் அப்படின்னா அதுவே ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கிராஃப்டிவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.